ஆமாம், அவர் பச்சோந்தி தான். எப்படி பச்சோந்தின்னு சொல்றீங்க? பச்சோந்தி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றிக்கொள்ளும். இந்த தேவன் தன் பிள்ளைகள் தனக்கு வைக்கிற பேரின்படியே தன்னுடைய குணத்தையும் தரத்தையும் மாற்றிக்கொண்டு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து நீங்க பரிகாரி ஆண்டவர்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையா அந்த தேவன் மாறிடுவாராம். அதான் பச்சோந்தி. அந்த வார்த்தையா மாறி அந்த வார்த்தை என்னெல்லாம் உங்களுக்கு செய்யணுமோ அதை ஃபுல்லா தேவன் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பலவீனத்துல சுகவீனத்துல வியாதியில் இருக்கிறவங்க புலம்புறதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணணுங்க? ஆமாம், புலம்புறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஏன்னாக்கா நீங்கள் புலம்புறதுனால 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் இன்னும் புலம்ப உங்களுடைய மூளை என்ன பண்ணுனாக்க, நீங்கள் புலம்புற வார்த்தையை கேட்டு கேட்டு நீங்கள் சுகமாகக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டாலும் உங்கள் மூளை உங்கள் வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த மருந்தை வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ புலம்புறதை முதல்ல நிறுத்திடணும். நிறுத்திட்டு பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதியின் ஊடாய் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்னே ஒன்று சொல்லணும், என் தேவன் என்னுடைய பரிகாரி, என் தேவன் எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய வியாதியை வேறு அறுத்தெடுக்கக்கூடிய தேவனாக பரிகாரியாக அவர் இருக்கிறார். என் தேவன் என்னுடைய பரிகாரி, என் தேவன் என்னுடைய பரிகாரி. அந்த வார்த்தையை சொல்ல 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 உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வியாதியை முற்றிலுமாக அறுத்து வெளியில் எடுத்து வீசி உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் தேவன் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தை உள்ள போச்சுனாக்க மொத்தத்தை கிளீன் பண்ணி வெளியில கொண்டு கொட்டிட்டு உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் வசனத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். அப்ப பலவீனத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், தேவன் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார். நான் புலம்ப மாட்டேன், நான் ஒன்று செய்வேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நீங்கள் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களை சுகமாக்க கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், மாத்திரையும் டானிக்கையும் வாங்கி செல்ஃபில் வைக்கிறதுக்கு கிடையாது, வேலைக்கு போட்டீங்கன்னா தான் சரியாகும். அதே போல் செய்தி சபையில் கேட்கறதுக்கு கிடையாது, கேட்ட செய்தியை உள்ளுக்குள்ளே போட்டு அரைக்கணும். சாப்பாடு சாப்பிட்டோன்னு உள்ளுக்குள்ளே போய் என்ன ஆகுதுங்க? வயிற்றுல ஜீரணம் ஆகுதுல்ல. அதே போல் வார்த்தையை கேட்ட உடனே மனதில் கிரகிக்க ஆரம்பிக்கணும். ஆங்கிலத்தில் காம்ப்ரிஹென்ட்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னாக்க வார்த்தையை காதில் கேட்டோடனே மனதில் கிரகிக்க ஆரம்பிச்சிடணும். எப்படி இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கும்? என்னைக்காச்சும் யாராச்சும் சாப்பாடு உள்ள சாப்பிட்டுட்டு எப்படி செரிக்கும் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? யாராச்சும் ஹலோ யோசிச்சிருக்கியாப்பா? சரி, சாப்பாடை சாப்பிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் டியூப்லைட்டை சாப்பிட்றான், டாக்டரே வேக்குறானுங்க, ஏன்னா டியூப்லைட் சாப்பிட்றான். இல்லை சார், ரொம்ப பசி, பணம் இல்லை, டியூப்லைட் கிடந்துச்சு கீழே, 2 குண்டு பல்பு, ஒரு டியூப்லைட் சாப்பிட்டாக்க எனக்கு ஒரு நாளுக்கு சாப்பாடு முடிஞ்சிடும் சார். அவன் செரிமானம் வயிற்றுல அந்த கண்ணாடி துகள்களை அரைக்கக்கூடிய விதத்தில் அவனுடைய செரிமானம் உள்ளே மாறிடுச்சான். சில பேர் பார்க்குற செங்கக்கல்லை சாப்பிட்றான். ஆப்பிரிக்காவில் மண்ணை குழச்சி ஹீட் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. எதை சாப்பிட்றாங்க, ஆனால் வயிறு ஜீரணமாகுது. அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணிக்கக்கூடிய வயிற்றை கொடுத்தாரு. நீங்கள் கேட்கிற எல்லா வார்த்தையும் கிரகிக்கக்கூடிய மனதையும் கொடுத்துருக்கிறான்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்போ கேட்குற வார்த்தைகளை கிரகிங்க மனசில். எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. எப்படி இதை தேவன் செய்ய போகிறாரு நினச்சி பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்குது. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை, அதுக்குரிய படிப்பு இல்லை, அதுக்குரிய பதவி இல்லை, அதற்குரிய பணம் இல்லை, அதற்குரிய வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை உயர்த்த முடியும் என்றால் அவர்தான் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கும் பொழுது ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா அவர் கடவுள் கிடையாது. எந்த பாசிபிலிட்டிஸுமே இல்லாத ஒருத்தனை தேவன் தூக்குறாரு பார்த்தீங்களா? அப்பதான் அவர் யாருன்னு காட்டக்கூடியவராக இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. மோசமான ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி இருக்காங்க. ஜாமீன் எடுக்க வந்தா அவனும் சிக்குவான். ஓ, இவரை ஜாமீன் எடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாவா, தூக்கி உள்ள போடு. டேஞ்சரான இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல இருந்து தேவனை உயர்த்த முடியுமா? ஆனால் உயர்த்தினார் கடவுள். இந்த தேவன் அற்புதமானவர். ஹல்லேலூயா. அதான் கிரகிக்கணும். கடவுளுடைய வார்த்தை கேட்ட உடனே எப்படி நடக்கும், கடவுள் எப்படி செய்ய போகிறார் என் வாழ்க்கையில். 2 விஷயம் இருக்குது. ஒன்று எப்படி நடக்கும் அப்படின்ட்டு கவலையோடு இருக்கிறது ஒன்று, இன்னொன்று எப்படி கடவுள் செய்ய போகிறான்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறது ஒன்று. உங்கள் லைஃப்பை தீர்மானிக்க போகிறது நீங்கள் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என் லைஃப்பை நான் தான் தீர்மானிக்க கூடியவனாக இருக்கிறேன். அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள். அதான் இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அதனால் அவனுக்கு
லாபம் என்னன்னு கேட்கிறார். உங்க வாழ்க்கையை டியூன் பண்ணக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. கேட்கும் திறன் உள்ளவர்களுக்கே ஆட்கும் திறன் உண்டாகும். போன வாரத்தில் நான் சொன்னேன். கேட்கும் திறன் யாருக்கு இருக்குதோ அவங்களால தான் ஆக்கும் திறன் அவங்களுக்குள்ள வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம சபையில் வந்துட்டு நல்லா கேளுங்க, கவனிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, உங்களுடைய அட்டெண்டன்ஸு வாழ்க்கையை மாற்றாது, உங்களுடைய அட்டன்டிவ்னஸ். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை வருது. அட்டெண்டன்ஸ் அப்படின்னாக்க, உள்ளேன் ஐயா, ஓ வந்தாங்களா, எப்பா ராமசாமி வந்தானா பாரு, உள்ளேன் ஐயா, ராமசாமி வந்துட்டான் டிக்கடி, குப்சாமி குப்சாமி வந்துட்டான் ஐயா டிக்கடி. அட்டெண்டன்ஸ் கிடையாது ஆண்டவருடைய சமூகத்தில். அட்டென்டிவ்னஸ் அப்படின்னாக்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் முடிகிற வரைக்கும் குப்சாமின்னு கூப்பிட்டாக்க உள்ளே நையான்ற வார்த்தை வரணும். ஆசிரியர் உள்ளே வந்தோன்னா குப்சாமின்னு கேட்டோன்னா உள்ளே நையா அப்படின்ட்டு படுத்து தூங்கக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, வேற வேலை செய்யக்கூடாது, வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உள்ளே வந்து உட்காந்துட்டீங்கன்னாக்க அட்டெண்டன்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. அட்டென்டிவ்னஸ் அப்படின்னாக்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்பேன் எந்த இடத்துல விட்டேன்னு. நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாதுனாக்கா, மறந்துட்டார் பற்றி அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மைதான் மறந்துட்டேன், ஆனாலும் உங்களை செக் பண்ணுவேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்களா இல்லையான்னு பார்ப்பேன். நீங்கள் அட்டென்டிவாக இருக்கிறீங்களா, அலர்ட்டாக இருக்கிறீங்களான்னு பார்ப்பேன். ஏன் சார், ரொம்ப சிம்பிள் சார். இந்த இடத்துல நான் கேட்குற வார்த்தையை வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னாக்கா நான் எப்படி சார் இருக்கணும் சொல்லுங்கள்? உற்சாகமாக இருக்கணும், அட்டென்டிவாக இருக்கணும். எந்த நேரத்தில் வார்த்தையை உள்ளத்துக்குள்ளே போய் என்னை மாற்றும்னு தெரியாது. நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய உறுப்புகளை தேவன் மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை மனதில் சிந்திக்கக்கூடிய செயல்களை தேவன் தீர்மானங்களை மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டக்கூடிய இடத்துல வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் கேட்குற வார்த்தைகளை கவனமாக இருங்க. எவர்களுக்கு கேட்கும் திறன் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தேவன் ஆக்கும் திறனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. கவனிக்க முடியலன்னா கொஞ்சம் ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கவனிக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே, நான் கவனிக்கணும் ஆண்டவரே. நான் எவ்வளவாய் கவனிக்கிறேனோ அவ்வளவாய் என் வாழ்க்கையை தேவன் கனப்படுத்தக்கூடியவராக. ஆமாம், அட்டெண்டன்ஸ் கிடையாது, அட்டென்டிவ்னஸ். ஆலயத்துக்கு நான் வந்தேன்றனால வாழ்க்கை மாறாது, வந்து நான் என்ன பண்ணுனேன்றதால தான் என் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில் கர்த்தரும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை எப்படி இருக்க பண்ண போகிறாரு? சிறந்து இருக்கும்படி பண்ண போகிறாரு. வசந்த வாசனை அப்படியே வேகமாக கடந்து போகலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. இந்த காலை உள்ள ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படி கடந்து போயிருந்தேன். எல்லாம் 70+. எவ்வளோ? 1+ ஃபோன் மாதிரி எல்லாம் 70+, 60+, 70+, 80+. ஆனால் என்னமா இப்போ கையை தட்டி பாட்டு பாடி ஆராதிச்சு ஆமென் அல்லேலூயா சோத்திரம். நான் செய்தி கொடுக்கும்போது நான் கவனிப்பேன், யாரெல்லாம் கவனிக்கிறாங்க, யாருக்குள்ள வார்த்தை உள்ளே போகுதுன்னு. அங்கே வந்து ஒரு 5 வயசு குழந்தை, 10 வயசு, 15 வயசு, 25 வயசு எல்லாரும் இருந்தாங்க. இந்த 60, 70+ மட்டும் ரொம்பவும் அலாட்டாக இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வார்த்தை போய்கிட்டே இருக்குது. அப்போ சொன்னார் கடவுள் அவங்களுக்கு சொல்கிறா, அதில் சில பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க செட்டு எல்லாம் வேலை இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு, நம்ம எப்போ போக போகிறோம்னு பயத்தில் உட்காந்துட்டு இருக்கு. அதில் அந்த செட்டுகளுக்கு சொல்லு, நீ எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் உயிர் வாழணும்னு விரும்புறியோ அவ்வளவு நாள் உன்னை தேவன் இந்த உலகத்தில் உயிர் வாழும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப தேவன் மாற்றிக்கொண்டே இருப்பார்ன்ற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னாரு. தைரியமாக சொன்னேன். உட்காந்துருக்க ஆளுக்கு சொல்கிறேன், உங்கள் செட்டுலாம் வந்துட்டு பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு போயிடுச்சுங்க, ஆளை காணோம், எல்லாம் படிக்கல கிடக்குதுங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அழுகக்கூடாது. சில பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க. அவங்கள பார்த்து கேட்ட வார்த்தை கேட்டோம் நீங்கள் வீட்டில் போய் அழுகக்கூடாது. ஐயோ என்னை இந்த மாதிரி கேட்டாங்கல்லன்ட்டு. கேட்குறவங்கள்ட்ட சொல்லணும், உனக்கு என்ன நட்டமாக போச்சு நான் இருக்கிறது, ஏய் உன் பேர பிள்ளைங்க இது பிறந்து வளர்ந்து பெரிய ஆகலாகிற வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அப்போதான் பரலோகத்தில் உட்காந்துருக்க தேவன் எந்திரிச்சு பார்ப்பார், யாரா அது பேச்சு ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வயசாச்சுனாக்கா செத்து போவான்னு கிடையாது. மரணத்தை விரும்பினீங்கன்னா மரணம் வரும். நான் வாழணும் ஆண்டவரே நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ வைப்பார் தேவன் உங்களுக்கு. அதனால தான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். கழுகுக்கு சமானமாக என் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிற தேவன். இது கடவுளுக்கு நீங்கள் வைக்கிற பேர். ஹல்லேலூயா. கடவுளுக்கு நான் பேர் வைக்கிறேன். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப 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 வாழ வயதாகி கொண்டே இருக்கும். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. அப்படியே மாறி 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 ஒரு படத்தையே முடிச்சிட்டானுங்க.
அதே போல நான் சொல்றேன், உங்க லைஃப்ல வசனத்தை சொல்ல 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 உங்க இளமை அதிகமாகி கொண்டே இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகி கொண்டே இருக்கும், உங்களுடைய கவனத்தன்மை அதிகமாகி கொண்டே இருக்கும், உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும், உங்க வாழ்க்கையில பலன் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? தேவன் நல்லவர். கழுகுக்கு சமானமாக உங்கள் வயதை தேவன் திரும்ப வாழ வைத்து போல் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஸோ கழுகுனுடைய தன்மையில் ஒரு தன்மையை காண்பிச்சுட்டு வரேன். கழுகு செத்த உயிரினத்தின் மேல் கவனம் இல்லாமல் உயிருள்ள உயிரினத்தின் மேல் கவனமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ செத்ததை பார்க்கக்கூடாது, உயிரோடு இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு சின்ன அதுலேருந்து ஒரு சின்ன துணுக்கு உங்கள்கிட்ட பிரசங்கத்துக்கு கடந்து போக போகிறேன். கழுகு செத்ததை சாப்பிட சாப்பிட சீக்கிரம் செத்துவிடும், ஆனால் உயிருள்ளதை வேட்டையாடி சாப்பிடும் பொழுது உயிர் தெழுந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுடைய கவனத்தை நான் உங்களுடைய கவனத்தன்மையை நான் எதிர்பார்க்குறேன். ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன். கழுகு செத்ததை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் செத்துருமா. கழுகு எப்போ உயிருள்ள உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிடுதோ உயிர் எழுந்துக்கிட்டே இருக்குமா, உயிர் தெழுந்துக்கிட்டே இருக்குமா. நான் ஜெபம் பண்ணேன், எப்படி ஆண்டவரே செத்ததை சாப்பிட்டா சீக்கிரம் செத்துரும், உயிரோடு இருக்கிறத சாப்பிட்டா அதுக்கு உயிர் தெழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்க, கழுகுக்குள்ள தேவன் வைத்த தன்மை கழுகுக்கும் தேவனுக்கும் மாத்திரமே தெரியும். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். கழுகு செத்த உயிரினத்தில் பக்கத்தில் கிடைக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க, அதுக்குள்ள வைத்திருக்கிற உறுப்புகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படி செயல்படாமல் ஈஸியாக கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போறதுக்கு கழுகு காகம் கிடையாது. கழுகு உயிருள்ள உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிடக்கூடியதா. அப்போ உயரத்தில் பறக்கும் பொழுது, கூர்ப்பாய் கவனிக்கும் பொழுது, வேகமாய் பறக்கும் பொழுது, தன் இரையை தூக்கும் பொழுது அதற்குள்ள இருக்கக்கூடிய வீரியம், அதற்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு, அதற்குள்ள இருக்கக்கூடிய புத்தி, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அதற்குள்ள இருக்கக்கூடிய வலிமை அனைத்தையும் தேவன் என்ன பண்றாருனாக்கா உயிர் தெழும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால தான் கழுகு செத்ததை சீக்கிரம் சாப்பிடாதமா, உயிருள்ள உயிரினத்தை வேட்டையாடி பிடிக்குமா. ஏன்னாக்க நான் எவ்வளவுக்கு அவ்வளோ வேட்டையாடி சாப்பிட்றனோ அவ்வளவுக்கு அவ்வளோ என் வாழ்நாட்களை என்னால் நீட்டித்து கொள்ள முடியும். பக்கத்திலே கிடைக்கின்ற செத்த எலியையும் செத்த பெருச்சாலையும் கழுகு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுனாக்க அதற்குள் இருக்கக்கூடிய வீரியமும் அதற்குள் இருக்கக்கூடிய ஆற்றலும் குறைந்து போய் சீக்கிரத்திலே செத்து விடக்கூடியதாக இருக்குமா. அதனால தான் கழுகு செத்ததை பார்க்காம உயிரோடு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஆளை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி மாறினாங்கன்றதை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க போகிறேன். அந்த வார்த்தைகளை போகிறதுக்கு முன்பாக, இருப்பை விட இணைப்பு இன்றியமையாதது. எல்லாரும் சொல்லுங்களேன், இருப்பை விட இணைப்பு இன்றியமையாதது. அப்படின்னாக்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறத விட நீங்க மனதளவில் என்னோட கனெக்ட் ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமே தவிர நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், 2.5 மணி நேரம் உட்காரோம், 2 மணி நேரம் உட்காரோம். இந்த உட்கார்ந்து கொண்டு போகிறதுனால வாழ்க்கை மாறாது. இருப்பு உங்க வாழ்க்கையை மாற்றாது. இணைப்பு அப்படின்னாக்க ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் பொழுது, பாடல் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நீங்க அதோடு இணைக்கப்படணும். நிறைய பேர் இணைக்கப்படாமே இருக்கிறீங்க. என்னைக்கு நீங்க இணைக்கப்படாமல் இருக்கீங்களோ அப்பவே வெறுப்பா உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. எப்போ இணைக்கப்படுறீங்களோ அப்பவே பொறுப்பாயிடுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், இணைக்கப்படாமல் இருந்தா வெறுப்பா இருக்கும் வாழ்க்கை, இணைக்கப்பட்டு இருந்தா பொறுப்பா இருக்கும் வாழ்க்கை. யாரோ பருப்பா இருக்குன்னு சொல்றாங்க, யாருன்னு தெரியல. பொறுப்பா இருப்பீங்க. இணைக்கப்படுங்க, கடவுளுடைய வார்த்தையோடு இணைக்கப்படுங்க. ஆராதனை நடந்துச்சு, பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு பாடும்பொழுது அப்படியே உணர்ந்து, அந்த வார்த்தைகளை உணர்ந்து உள்வாங்கி அந்த பாடலை பாடும் பொழுது எனக்குள்ளே ஏதோ வேலை செய்யுது சார், எனக்குள்ளே ஏதோ வேலை செய்யுது, என்னை பிரசன்னத்திற்குள்ளே வைத்து கொண்டே இருக்குது. நான் கடவுளோடு இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆகையினாலே இருப்பு விட இணைப்பு இன்றியமையாதது. நீங்கள் அமர்ந்திருப்பதை விட நீங்கள் இணைந்திருப்பது தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், அமர்ந்திருப்பதை விட இணைந்திருப்பது தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மார்க் 5 எடுத்து வாசிக்கலாம், 25ஆம் வசனத்திலிருந்து. நன்றி ஆண்டவர். எல்லாரும் எடுத்துங்க, நானும் எடுத்துக்கிறேன். மார்க் 5. ஆண்டவர் சூத்திர 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 சூத்திர. மார்க் 5 அப்பொழுது 25வது வசனம்.
அப்பொழுது 12 வருஷமாய் ம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனம் கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். போதும். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். எப்போல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்டை படிக்கிறோமோ மறுபடியும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் தேவன் ஒரு சிறந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தில் 25ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. பைபிளை படிக்கும் பொழுதெல்லாம் பைபிளில் எந்தெந்த இடத்துல காலம், நேரம், வருடம் இதெல்லாம் குறிக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு ஏதோ கணக்குக்காக போடலை, கருத்துக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை உங்களிடத்துல பேச தேவன் விரும்புகிறார், அதனால அது எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருந்தாங்க? 12 வருஷம். நான் நோட் பண்ணி பார்த்தேன். 12 × 12 140 144 மாதம் 4380 நாட்கள் அவள் வேதனையோடும் வலியோடும் வாழ்ந்து வந்தாள். ஹல்லேலூயா. பாருங்கள், வாழ்க்கையில் இந்த வலி வேதனை, பண கஷ்டத்தை கடந்து போயிடலாம், மன கஷ்டத்தை கடந்து போயிடலாம், குடும்ப சூழ்நிலைகளை கடந்து போயிடலாம், வறுமையில் கடந்து போயிடலாம். ஆனால் அந்த வலின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, வலி வேதனைன்று வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு மற்றவர்கள் உதவி செய்யவே முடியாத ஒரு நிலை என்னன்னாக்க அந்த வியாதி, அந்த வலி தான். அந்த வலியை அவன் தன் சரீரத்தில் உணர்வதை மற்ற யாராச்சும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கொடுங்க. ஒரு பெண் கரு விடுறாங்க, கர்ப்பிணியாக மாறுறாங்க, அவங்க 10 மாதம் அந்த குழந்தைய சுமக்கிறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. அப்படி பெற்றெடுக்கும் பொழுது வீட்டுக்காரர் ரொம்ப அன்புள்ள கணவர், பரவாயில்லம்மா 2 மாதம் நான் சுமக்கிறேன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை. 10 மாதம் அவங்க தான் சுமந்தாகணும். ஆனால் ஒன்று செய்யலாம், தன்னுடைய குழந்தையை அந்த பெண் சுமக்கும் பொழுது அந்த கணவன் பிள்ளையை சுமக்க முடியாது, அந்த மனைவியை அவன் சுமக்கக்கூடியவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. மனைவியை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிறது, அவங்களை வேண்டியதை வாங்கி கொடுக்கறது, அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது, அவங்கள கேர் பண்ணிக்கிறது. ஸோ குழந்தைய கேர் பண்ண முடியாது, ஸோ அவங்கள கேர் பண்ணிங்கனாக்கா குழந்தைய கேர் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ நான் எதுக்கு சொன்னேன் இதை? இல்லை, வலியை யார் தான் சுமக்கணும்? அவங்க மட்டும்தான் சுமக்கணும். அப்போ 12 வருஷமாக அவ கூட எத்தனை பேர் இருந்தாலும் யார் தான் அந்த வலியை சுமந்தது? அவ மட்டும்தான் அந்த வலியை சுமந்துக்கிட்டே இருக்கிறா. 144 மாதங்கள் சுமந்தா, 4380 நாட்கள் சுமந்தா. சார், கொஞ்ச நேரம் ஒரு வலியை நம்மளால சகிக்க முடியலையே, இவள் 12 வருடங்கள் தன் சரீரத்தில் ஒரு வேதனையோடு வலியோடு 24 மணி நேரமும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வலியோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவள் கேள்விப்படுகிறாள். 26ஆம் வசனம், அநேக வைத்தியர்களால் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. போதும். பாருங்க, வாழ்க்கையில நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் சில பேர் சில இதுல அப்படியே அடாப்ட் ஆயிடுறாங்க அப்படின்ட்டு பார்த்தாக்க, வேதனையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் வேதனை நீங்கி வாழ பக்குவப்பட விரும்புவதில்லை. எத்தனை பேர்த்துக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். வேதனையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் வேதனை நீங்கி வாழ பக்குவப்பட விரும்புவதில்லை. சில பேர் சில வலி, சில வேதனை, சில கஷ்டம், சில பிரச்சனையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்க, அது அவங்களோட ஒன்றி இணைக்கப்படும் பொழுது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கனாக்க, இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படி தான் இருக்க போகுது, இப்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கனாக்க அதோடு கூட வாழ ஆரம்பிச்சுறாங்க. அவங்க ஒரு நாளும் இந்த வேதனையிலிருந்து நீங்கி வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வர மாட்டேங்குது. வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, ஓடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்குது, அதோடு கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரமும் போகிறாங்க, வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, சாவுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இந்த வலியை சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் உட்கார்ந்து இந்த வேதனை நீங்கி என்னால் வாழ முடிவதற்கான வழி வேதத்தில் இருக்கிறதா என்று சொல்லி சிந்திக்கிறதற்கு அவங்களுடைய மனம் அவர்களை அனுமதிப்பதில்லை. ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது சுகம் கிடைச்சா நல்லா இருக்கும்,
அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளியில் போகணுன்னு மாறிடுது. டக்கு ஃபோன் தான் சொல்கிறேன், மச்சான் மச்சான் நாளைக்கு வந்துடுண்டா, வேலைக்கு வந்துடுண்டா, 10 மணிக்கு தான், 9 மணிக்கு நான் இருப்பேன்டா, பார்த்துடா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, வலிக்குதே. திருப்பி வீட்டுக்கு போகிறது, அப்படியே சாப்பிட்றது, அப்படியே தூங்குறது, அந்த வலி அந்த வேதனையோடு கூட அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்படுறாங்க. ஆனால் நான் சொல்லட்டுங்களா, வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வலி வேதனையோடு கூட நான் வாழ மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் வேணும். அப்போ சுகம் வேணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு 10 வருஷம் நான் வியாதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட எனக்கு வலிக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு 10 நாள் நான் தேவ சமூகத்தில் உட்காந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து நான் கடவுளத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை யாராவது எடுக்கிறாங்களா? அல்லேலூயா. 12 வருஷமாக அவள் வியாதியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறா. பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத இடம் கிடையாது, செலவழிக்காத பணம் கிடையாது, எல்லாமே செஞ்சு பார்த்துட்டா, எதுவுமே சரியாகல. யோபு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, இவர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். என்னதுங்க? இன்னைக்கு தான் போலி டாக்டருக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தா யோபு நாட்களே இருந்திருக்கிறானுங்க. அவரு போயிருப்பார் போல, அப்படியே தலை வலிக்குதுப்பா, இந்தாங்க அந்த பூண்டை பல்ல வாயில் வச்சு ஓரமாக கடிக்க சரியாயிடும். பல்ல வச்சு கடிச்சாக்க கிருகிருன்னு வருது. டேய் என்னடா பூண்டை கொடுத்து கடின்னு சொன்ன, கடிச்சா கிருகிருன்னு வருது. ஐயோ பூண்டை கொடுத்துட்டா, சாரி சார், கொஞ்சம் இஞ்சியை கடிச்சு பாருங்க. ஏண்டா என்னை வச்சு நீ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, பிச்சு போடுவோன்னு, நீ டாக்டர் சர்டிஃபிகேட் எடு. இல்லையா, டாக்டர்கிட்ட 2 மாதம் கம்பவுண்டராக இருந்தேன். பாவிகளா, உங்கள் வேலை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு யோபு நாட்களே போலி டாக்டர்கள் இருந்திருக்கிறானுங்க. அதான் சொல்கிறான், இவர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். டாக்டர்னா என்ன பண்ணணும்? வலின்னு போனாக்க அந்த டைமில் அந்த பெயின் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் டாக்டருனாக்கா காரியத்திற்கு உதவாத டாக்டருங்க. யோபுடைய நாட்கள் இருந்தவங்க ஃபுல்லாக அவங்களுடைய சந்ததிகள் அப்படியே வந்து இயேசுடைய நாட்களையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பக்கையங்கள்ட்ட இந்த 12 வருஷம் அந்த அம்மா போய்கிட்டே இருந்திருக்குது. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. 12 வருஷமா டாக்டராக போகிறோமே, செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, மாற மாட்டேங்குதே, சுகமாக மாட்டேங்குதே, என்னதான் வாழ்க்கை, இப்படியே வாழ்ந்துட்டு போயிட போகிறோமா? இல்லை, என் தேவன் பரிகாரி. வேதத்திலே அவர் அநேகரை சுகமாக்கி இருப்பது உண்மை என்று நான் நம்புவேன் என்றால் அவர் என்னையும் சுகமாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து லீவ் போடுங்க. லீவு இல்லையா? லீவே கொடுக்க மாட்டாங்கய்யா. சரி அப்போ போங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? லீவ் போடுங்க. லீவ் போட்டு உட்காருங்க வீட்டில், பைபிளை படிங்க, திருப்தி ஆகிற வரைக்கும் பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து கடவுளை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நீ என்னை சுகமாக்குகிற பரிகாரி, நீ என்னை சுகமாக்குகிற தேவன், நீ என்னை சுகமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லி அவரை பார்த்து அறிக்கை பண்ணுங்க. 2 நாள் லீவ் போடுறீங்களா போடுங்க, 3 நாள் லீவ் போடுறீங்களா போடுங்க, ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், லீவ் போடணுன்னா போடுங்க. 10 வருஷம் 12 வருஷம் பிரச்சனையிலேயே சுத்த தயாராக இருக்கீங்க. இஸ்ரேல் மக்கள் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் சுற்றினாங்க? 40 வருஷம் சுற்றி இருக்கானுங்க. சீக்கிரம் போகிற இடத்த 40 வருஷம் சுற்றி இருக்கானுங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்டா கடவுள் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார், ஏன் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியல? அந்த இடத்துக்கு கிட்ட போகிறோம், திருப்பி யூட்டர்ன் அடிச்சு வேறு வழியில் போகிறாங்க, திருப்பி அந்த இடத்துக்கிட்ட வர்றாங்க. ஏன் மச்சான் 3 மாதம் முன்னாடி இந்த இடத்துல வந்தோம்லடா. ஆமாடா 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் பேனர் எல்லாம் டென்ட் எடுத்துகிட்டு கிளம்புங்க. திருப்பி பின்னாடி திரும்புகிறாங்க. யோசிக்கிறாங்க, ஏன் தான் கடவுள் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறாரு? செக் பண்ணி பார்க்குறாரு. உனக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. உங்களை விசுவாசம் இல்லை, திருப்பி சுற்று போ, பின்னாடி போ, பின்னாடி போய் சுற்றுறாங்க. 40 வருஷம் சுற்றி 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 வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் சில நாட்களில் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும். நான் சொல்லட்டுங்களா, உங்கள் சுகம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப வருஷம் கவலைப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, வருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய சுகத்தை தேவன் உங்களுக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறாரு. கொஞ்சம் அதுக்கு கேர் கொடுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் முழுக்க கவலைப்பட தயார், ஆனால் 1 மணி நேரம் வேதத்தை படிக்க தயாராக கிடையாது. 1 வாரம் கண்ணீர் வடிக்க தயார், ஆனால் 1 நாள் உட்காந்து தேவ சமூகத்தில் பாடலை பாடி துதிச்சு ஆராதிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னாக்க நேரம் இல்லை. அப்போ எப்படி சார் வாழ்க்கை மாறும்? அப்போ எப்படி வாழ்க்கை மாறும்? நான் ஒன்று சொல்லட்டுங்களா, உங்கள் வாழ்க்கை மாறினா தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. மற்றவங்களை உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடவுள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்றதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பொய்யை நம்ப மாட்டாங்க, அவங்க உண்மையை தான் நம்புவாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க?
ஆமா, உங்க வாழ்க்கையை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இயேசு நல்லவன்னு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இயேசு நல்லவன்னு வாழ்ந்து காட்டுறீங்களே, அதை பார்த்தே மத்தவன் வந்து கேட்பான். நல்லா வாழ்றீங்களே, எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வா ஆலயத்துக்கு வான்னு சொல்லி கூட்டு வந்தீங்கன்னாக்க தேவன் அவனை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப இந்த அம்மா 12 வருஷமா டூப்ளிகேட் டாக்டர், போலி டாக்டர்லாம் பார்த்து 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 வேதனையில் ஆயிடுச்சு. இப்போ இந்த அம்மா ரொம்ப மெலிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப சாக வேண்டியதை உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஒல்லி ஆயிடுச்சு. இப்போ இந்த அம்மாவோட சரீரத்தை பார்த்தா இந்த அம்மா செத்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குங்க? இந்த அம்மாவோட சரீரம் என்ன ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்க. வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் இருக்கிற நாய் உடம்பு சரியில்லாமல் போய் செத்துக்கிட்டு சாக போகுது பார்த்தீங்களா? அதை பார்க்குறத விட நம்மளுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதை பார்க்குறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஹல்லேலூயா. யாரும் ஆறுதலே சொல்ல முடியாது. சரீரம் செத்துக்கிட்டே இருக்குது, ஒல்லி ஆகிக்கிட்டே இருக்கிறா, ரொம்பவும் பலவீனமாகிக்கிட்டே இருக்கிறா. இப்போதான் சப்ஜெக்டுக்கு வர்றேன். கழுகு எதை பார்க்காது? எதை பார்க்கும்? இவோ 12 வருஷமா போலி டாக்டருங்களை பார்த்து செலவு பண்ணி ஏமாந்துட்டா. இவோ உடலை பார்க்குறா. 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இளமை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, வெயிட் இல்லை, எல்லாமே மாறி, ஸ்ட்ரக்சரே மாறி, உருவமே மாறி, அழிஞ்சு போய் இப்போ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. இப்போ அவளுடைய உடம்பை பார்த்தா அவளுக்கே தெரியுது ரொம்ப நாள் தாங்காது. ஹல்லேலூயா. நான் வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் செத்ததை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் செத்துருவீங்க. உயிருள்ளதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உயிர் தெளிந்து கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. செத்ததை பார்க்க பார்க்க செத்துக்கிட்டே இருப்பீங்க. அவ செத்து போன சரீரத்தை பார்த்து 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 இன்னும் பலவீனமாகறா. ஐயோ, போன வாரம் செக் பண்ண வெயிட் 80 கிலோ இருந்துச்சு, இந்த வாரம் பார்த்தா 70 கிலோ இருக்குது. அடுத்த ஒரு மாதம் செக் பண்ணி பார்க்குறா, 10 கிலோ குறைஞ்சிருக்குது, 10 கிலோ குறைஞ்சிருக்குது. 80 கிலோ இருந்த திடகாத்திரமான ஒரு பெண்மணி குறைஞ்சு 40 கிலோவா மாறி எலும்பும் தோலுமா மாறிட்டா. அவ கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அவளுக்கு தெரிவதெல்லாம் மரணம், அவள் பார்ப்பதெல்லாம் மரணம், அவள் உணர்வது எல்லாம் மரணத்தின் வேதனை. இதையே அனுபவித்து இருந்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்ற, வாழ்க்கையில செத்து போனதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா செத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களை யாரும் குணமாக்கவே முடியாது. எப்போ செத்து போனதை பார்க்காம கண்ணை திருப்பி உயிர் உள்ளதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உயிர் தெளிந்து கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, உயிர் உள்ளதை பார்க்க ஆரம்பிக்கணும். உயிர் உள்ளது அது எதுல உயிர் இருக்கு? அவருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறதா. அவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறபடினாலே உயிர் உள்ளதை பார்க்க பார்க்க அவர் உயிர் தெளிந்து கொண்டே இருக்கிறார். ஸோ 12 வருஷம் முடிஞ்சு போச்சு அவள் லைஃப்ல. ஒரு நாள் அவ ஒரு கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படுறா? அந்த வசனத்தை வாசிங்க. 27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 12 வருஷமா கேள்விப்படாத ஒரு விஷயத்தை ஒரு நாள் தன் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசு என்ற ஒரு தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் நம் ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் யாரை தொட்டாலும் அவங்க சுகமாகிறாங்க. அவர்கிட்ட எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்கள் போனாலும் அவர் கை வச்சு ஜெபம் பண்ணா சுகமாகிறாங்க. செத்தவங்களை கூட அந்த இயேசு உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாருன்றத கேட்ட உடனே அல்லேலூயா. 12 வருஷமா வேதனையும் வலியும் சுமந்து கொண்டிருந்தவ ஒரு சில நாட்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறா. ஒரு சில நாட்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனேயே அவளுக்குள்ள விசுவாசம் உள்ளிருந்து ஊற ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன ஊறிக்கிட்டு இருந்துச்சு உடம்புல? உதிரத்தின் ஊறல். அவளுக்குள்ள ரத்தம் ஊறி 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 வெளியில போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே விசுவாசம் உள்ள ஊற ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனிப்பு கொடுக்காதீங்க அப்படின்னா கேட்கறது இல்லை. ஆனா இனிப்பு கொடுத்துடுறோம். கொடுத்த உடனே அப்படியே பின்னாடி 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 தேய்ச்சிட்டே இருப்பாங்க. என்னது? பூச்சி ஊறுது, பூச்சி ஊறுது உள்ளுக்குள்ள. உட்காந்துருக்குமா வைத்திருக்குதுமா, என்ன பூச்சி உள்ளுக்குள்ள ஊறுது அப்படின்னுவாங்க. அதே போல எப்படி இனிப்பு சாப்பிட்டா பூச்சி உள்ளுக்குள்ள, ஆமா, வார்த்தையை கேட்டா உள்ளுக்குள்ள என்ன ஊறணும்? கேட்கல, விசுவாசம் ஊறணும். விசுவாசம் என்ன பண்ணணும்?
ஊறணும். அவ உடம்புல ரத்தம் ஊறி 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 வெளியே போய்கிட்டே இருந்துச்சு. அவ சாப்பிட்றா, கொஞ்ச நேரத்தில் வெளியில போகுது. ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளுகிறா, ரத்தம் வெளியில போயிருது. நல்லா மருந்துகள் எடுத்துக்கொள்ளுகிறா, வெளியில போயிருது. எடுக்கிறதெல்லாம் வெளியில போய்கிட்டே இருக்குது. மெலிஞ்சு 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 போய்கிட்டே இருக்கா. இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரா, அவர் யாரை தொட்டாலும் அவங்க சுகமாயிறாங்களான்னு கேட்ட உடனே இப்போ இவளுக்குள்ள ஊறிக்கிட்டு இருந்த உதிரத்தின் ஊறல் அப்படியே ஸ்டாப் ஆகி இப்ப விசுவாசம் அவளுக்குள்ள ஊற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேத்துக்குள்ள விசுவாசம் ஊறுது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் யார் யாருக்குள்ள விசுவாசம் ஊறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம கேப்ரியல் சொன்னாரு, பொண்ணை கூட்டிட்டு பைக்ல போனாராம். போகும்பொழுது ஏதோ ஒரு கல் கிடந்துருக்குது. அவர் பைக்கை நிறுத்திட்டு போய் கல் எடுத்து போட்டாராம். என்ன டேடி, டேனியல் பாஸ்டர் சொன்ன மாதிரி நீயும் வந்துட்டு ரோட்டில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து ஓரம் போட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதெல்லாம் விட்டுட்டாரு. அவர் என்ன சொன்னார்னாக்க, சார் சபையில் பெரியவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, சின்ன பிள்ளைங்க நல்லா செய்தி கவனிக்கிறாங்க சார். அல்லேலூயா. விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் செய்தியை கவனிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே என்ன ஊறிக்கிட்டே இருக்கு? விசுவாசம் ஊறுது. உங்கள் பிள்ளைங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படவே கூடாது. ஏன் தெரியுங்களா? உங்களை விட உங்கள் பிள்ளைங்க கடவுளுடைய வார்த்தை காதுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்குள்ள விசுவாசம் ஊறிக்கிட்டே தான் இருக்குது. அவங்க இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் படிப்பாங்க. நல்ல எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் சிறந்த பிள்ளைகளாய் வளர்ந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இனிப்பு சாப்பிட்டா என்ன ஊறும்? வார்த்தையை கேட்டால் என்ன ஊறணும்? 12 வருஷமா அவளுக்குள்ள ஊறிக்கிட்டு இருந்த ரத்தத்தினுடைய ஊற்று நின்று போயிட்டு விசுவாசம் ஊற ஆரம்பிக்குது. விசுவாசம் ஊறும் பொழுது அவன் என்ன சொல்றா, வார்த்தைகளை கவனிங்க. அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பாருங்க கடவுளுக்கு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி 12 வருஷமா பாடுபட்டு கொண்டிருந்தவ தன் வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினாள். நான் சொல்லட்டுங்களா? சுகத்தை விரும்பாம வராது. சுகத்தை எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் இருக்கிறாரு. பைசா வேணாம் வேணான்னு சொல்றவன்ட்ட பைசா வராதான். ஏன்னு கேட்டேன். அதுக்கு சூடு சொரண வெக்கம் மானம். ஆமா, பணத்துக்கு சூடு சொரண வெக்கம் மானம் இருக்கான். வேணாம் வேணான்னு சொல்றவன்ட்ட போகவே போகாதான். அதே மாதிரி சுகம் வேணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் சுகம் வந்து ஒட்டும். சுகத்தை விரும்பாம, சுகமான நல்லா இருக்கும், சுகம் கிடைச்சா நல்லா இருக்கும், பார்ப்போம் என்ன செய்யறான்னு தெரில, கடவுள் சுகத்தை கொடுப்பாரான்னு பார்ப்போம். என்ன அதாவது அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் புலம்புகிறதுனால சுகம் வராது. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. நான் சுகமாவேன். சுகம் எனக்கு உரியது. நான் சுகமாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. நான் வியாதியில் இருப்பதை தேவன் வெறுக்கிறது போல நானும் என் வியாதியை வெறுக்கிறேன். வியாதியை வெறுக்கிறேன், சுகத்தை விரும்புகிறேன். 12 வருஷமா அந்த வியாதியில் இருந்தவ இயேசு குறித்து கேள்விப்பட்டோன்னு விசுவாசம் உள்ள ஊற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப செத்ததை பார்க்காம எதை பார்க்கணும்? 12 வருஷம் எதை பார்த்தா? அவ சரீரம் செத்து கொண்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறா. கண்ணுக்கு எதிராக தெரியுது. எடை குறையுது, உடல் மாறுது, உடம்பு ஒல்லி ஆகுது, மூஞ்சி மாறுது, பேச்சு மாறுது, ரொம்ப நேரம் நடக்க முடியல, மூச்சு வாங்குது, சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப நேரம் பேச முடியல, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, நடக்க முடியல. அவள் தன் சரீரம் செத்து கொண்டு இருப்பதை 12 வருடங்களை அணுவாய் பார்த்து கொண்டு இருந்தவள் தன்னுடைய பார்வையை மாற்ற ஆரம்பித்தாள். நான் செத்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டு வரைக்கும் செத்து கொண்டே தான் இருப்பேன். நான் உயிர் உள்ளதை என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு உயிர் தெளிந்து கொண்டே இருப்பேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுட்டா, இந்த இயேசு சுகமாக்குறவராமே, அப்போ நான் ஒன்று செய்கிறேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் நான் தொட்டா நான் சுகமாவேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாளாம். ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும். 12 வருஷமாக என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா, நான் சீக்கிரம் சாக போகிறேன், இந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன், எல்லாம் டூப்ளிகேட் டாக்டராக இருக்கிறாங்க, ஒன்றும் சரியாக மாட்டேங்குது, இதையே சொல்லி சொல்லி மேலேருந்து வாழ்க்கை கீழே போயிருச்சு. இப்போ வேற ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிற வாயில என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானாக்க, நான் இயேசுனுடைய சரீரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன். சரி, இப்ப இயேசு இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, நான் என் தேவன் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறபடினாலே நான் வார்த்தையை சொல்லும் பொழுதே சுகமாவேன். அல்லேலூயா. வார்த்தையை சொல்லும் பொழுதே சுகமாவேன்.
வார்த்தையை உச்சரிக்கும் பொழுதே என்னை தேவன் சுகமாக்குவார். என் தேவன் என்னுடைய பரிகாரி என்று நான் சொல்லும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவயங்களையும் தேவன் உயிர்த்தெழும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். காலைல போன சபையில் ஊழியக்காரர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னாங்க. ஜனங்க கத்துறாங்க, கேட்கல, போதல, இன்னும் சத்தமா. நான் பார்த்தேன், ஐயோ போட்டு இப்படி போட்டு சித்திரவதை பண்றாரு அப்படின்ட்டு. ஆவியானவர் சொன்னார் உள்ளுக்குள்ள, ஆமேன் அல்லேலூயான்ட்டு அடி வயிற்றுலேருந்து எவன் சொல்றானோ அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவயங்களும் மறுபடியுமாய் தேவன் புதுப்பிக்க கூடியதாக இருக்கும்படி செய்கிறாராம். ஹல்லேலூயா, ஆமென் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லேலூயா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும், நரம்புகளும், இரத்த துளிகளும், எறும்புகளும், எலும்புகளுக்குள் இருக்கக்கூடிய ஊனும் ஆரோக்கியமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் ஆயிட்டீங்க, சுகம் ஆயிட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் நீக்கி களிம்பை நீக்குகிறது போல உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவை தேவன் நீக்கி உங்களை ஆரோக்கியமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியில் இருக்கிற அம்மாவுக்கு சொல்றேன், அம்மா உங்களுடைய சரீரத்தில் கடவுள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு தேவன் அநேக நாட்களை கொடுத்து, அநேக வருடங்களை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், வயசானவங்க அப்படின்னாக்க பாரம், வயசானவங்க அப்படின்னாக்க இம்சை அப்படிலாம் கிடையாது. அவங்க ஜெபிச்சு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்க தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்க. ஏன்? உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றனால தான் உங்களை வேஸ்ட்டு, வீணு, இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்க பாரோன்றாங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் உங்கள் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கும் பொழுது உங்களை ராணி போல வச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. அம்மா பல்லு வலிக்கிறீங்களாம்மா, பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷை தடி, அம்மா நான் வேணா விளக்கி விட்டுட்டா. ஆனால் அது ரொம்ப ஓவர் கவனிப்பாக இருக்குது. எங்கள் அம்மா என்ன ஜெபம் பண்ணாலும் கடவுள் கேட்டு பதில் கொடுக்குறாரு. அம்மாவுக்கு பல்லு விளக்கி விடுவாங்க, அம்மாவை குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு போட்டு விடுவாங்க, அம்மாவுக்கு கரெக்டாக டிஃபன் கொடுப்பாங்க, அம்மாவுக்கு வீசி விடுவாங்க. ஏன்? உங்களுக்குள்ள ஒரு விசேஷ தன்மை இருக்கும் என்றால் உங்களுக்கு வேண்டிய மேன்மைகள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்தீங்கன்னாக்கா வார்த்தை கவனமாக கேளுங்க. நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் மெருகேற்றப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். அப்போ அந்த 12 வருஷ ஸ்திரீ என்ன பண்ணாங்க? விசுவாசத்தை, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவளுக்குள்ள என்ன ஊறுச்சு? விசுவாசம் ஊற ஆரம்பித்தது. அடுத்து 28வது வசனம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென், அல்லேலூயா. கழுகு செத்ததை பார்க்காம உயிரோடு இருக்கிறத தான் பார்க்கும். இப்போ இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ என்ன செத்து போச்சு? அவளுடைய சரீரம் செத்து போச்சு. இப்போ அந்த சரீரத்தை பார்க்கக்கூடாது. 2 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கிச்சேன். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனதையும், அவனை விட இன்னும் டாப்பு. அவனுக்காச்சும் உள்ளுக்குள்ள வேலை, இவளுக்கு வெளியிலேயே தெரியுது மரணம். மாறிக்கிட்டே இருக்கு, ஸ்கின்னு, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ வேதனையின் மத்தியில் வாழ்ந்தவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே செத்து போனதை எண்ணாமல் உயிரோடு இருக்கிறதன் மேல் கவனம் உள்ளவளாக இருந்தால். இப்பொழுது 12 வருஷம் பட்ட கஷ்டம், டாக்டருக்கு செலவு பண்ணது, போனது, வந்தது, அலைஞ்சது, அதெல்லாம் சிந்திக்கிறதுல தூக்கி போட்டுட்டு இயேசுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன். மாறிட்டா. அவருடைய புத்தி, அவருடைய சிந்தனை, அவருடைய யோசனை, அவருடைய செயல், அவருடைய நினைவு, அவருடைய பேச்சு எல்லாமே மாற உள்ளுக்குள்ள விசுவாசம் ஊறி அப்படியே கொப்பளிச்சு வெளியில வருது. ஆனா இப்ப ஒரு பிரச்சனை. தீட்டு உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமா தீட்டு இவளுக்கு? அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காதா? ஏன்னா ஊர்ல இருக்கிற கொல்ல பயில்கிட்ட போய் அட்ரஸ் கேட்டிருக்கா. அந்த டாக்டர் எப்படி போறது, இந்த மருத்துவமனைக்கு எப்படி போகிறது, அந்த ஊரில் இருக்கிற டாக்டர் எப்படி போகிறது. ஸோ பரவலாக ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அம்மா தீட்டுப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க தைரியமாக வெளியில் போக முடியுமா? ஹலோ, வெளியூரில் போய் நீங்கள் போகலாம், சொந்த ஊரில் போக முடியுமா? பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, ஏய் என்ன வெளியே வந்துருக்குதா, தீட்டாச்சு, நீ போ அப்படின்னு விரட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டானாக்க, எப்படியும் சாக போகிறேன், என்னதுங்க, சாவறதுக்கு விளிம்பில் வந்துட்டேன், மரணத்தின் விளிம்புகிட்ட வந்துட்டேன், எப்படி சாவு நிச்சயம். ஆனால் இந்த சாவை கண்டு நான் பயப்படாமல் சாவுக்கு துணிந்து சாவை மேற்கொண்டு நான் வெளியில போய் நான் இயேசுடைய சரீரத்தில் இருக்கிற வஸ்திரத்தை தொடுவேன். தொட்டா சொஸ்தமாவேன். அதுக்குள்ள போற வரைக்கும் என்னை எவனும் பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னன்னு சொல்றேன்.
விசுவாசம்னாக்க அடி வாங்கி வாங்கி ரத்தம் சிந்தி கடவுளுக்காக நிற்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம்னாக்க யார்கிட்டையும் அடி வாங்காம வாங்காம ரத்தம் சிந்தாம நாசுக்கா கழுவுற மீன்ல நழுவுற மீனா போய் சுகத்தை பெற்றுக்கொண்டு வர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இவன் இந்த 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரீக்கு தெரியுமா தெரியாதா? அவள் வீட்டில இருந்து இயேசு இருக்கிற இடத்துக்கு போகிற வழியில் இருக்கிற எல்லாருக்கும் இவளை தெரியும். யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாலும் இவள் காலி, அவ்வளோதான், கொண்டு போய் நியாயத்தில் நிறுத்திடுவாங்க. இந்த பொண்ணு தீட்டு, சட்டத்தை மீறுகிறா, தேவ குத்தம், இவள் மரணத்திற்கு பாத்திரவாதி சொல்லி அவளை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஆனால் அவர் முடிவெடுக்கிறா, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகிற வரைக்கும் ஒருவருடைய கண்களிலும் நான் படாதபடிக்கு என் தேவன் என்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி வெளியில கால் எடுத்து வைக்கிறா. வச்ச உடனேயே சும்மா அதிருது, பரலோகம் கைத்தட்டுது, பரலோகம் எந்திரிச்சு நிக்குது. அந்த சீனை பார்க்குறாங்க தேவன். எப்படி அவளுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை தேவன் கொடுத்துறார் என்று சொல்லி பார்த்து அவ வெளியில வர்றா, கூட்டத்துக்குள்ள போகிறா. போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட 29 வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு, வாசிங்களேன். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல். போதும் போதும் போதும், அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு எழுத்து வாசிச்சாலே போதும் பைபிள்ல. உடனே, எல்லாரும் சொல்லுங்களேன். இயேசு சில பேர் சுகமாக்குனார். நீ போய் சீலவாம் குளத்துல போய் குஷ்டரோகியை பார்த்து சொன்னாரு, நீங்க போய் ஆசாரியனை உன்னை காமிங்கன்னாரு. போற வழியில சுகமானாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் பிடிக்குது. ஆனா இவகிட்ட மட்டும் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே, கரண்ட்ல கை வச்ச உடனே சாக்கடிக்குதா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாக்கடிக்குதா? உடனே சாக்கடிக்குது. பட்டுப்பா, என்னாச்சு, அப்படி சாக்கடிக்குதுப்பா. ஏன்? கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கிறது போல இவளுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்தா, இவ எவ்வளவு விசுவாசிச்சிருந்தா, இவளுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் ஊறி இருந்தா, இயேசுவை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அவளை ஆரோக்கியமாக்கினது. வாழ்க்கையில் சொல்லட்டுங்களா, ஒரு வாரத்தில் சுகமாக, ஒரு மாதத்தில் சுகமாக, ஒரு வருஷத்தில் சுகமாக, அதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்தது. நீங்கள் விரும்பினால், நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் உங்கள் தேவனை நம்ப முடியும் என்றால், உங்களுக்குள்ள விசுவாசம் ஊறக்கூடியதாக இருந்தால், நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்திலேயே நீங்கள் கண்களை மூடி உங்கள் தேவனை உணரும் பொழுதே, நீங்கள் உணரும் பொழுதே உங்கள் தேவன் உங்களை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், மருத்துவர்கள் கைவிட்ட காரியங்களாக கூட இருக்கட்டும், மருத்துவ துறையில் இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்காம கூட இருக்கட்டும், ஆனால் என் இயேசு சுகமாக்கக்கூடியவர் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவன் உங்களை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 12 வருஷம் கஷ்டப்பட்டவ ஒரு சில நாட்கள்ல வாழ்க்கை மாறிடுச்சு சார். உங்க லைஃப்ல நான் சொல்றேன், 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம், 20 தாண்டிடுச்சியா, எங்க அப்பா, கணக்கு பண்ணிட்டு வரீங்களா எத்தனை வருஷம்ட்டு? 20 வருஷம் ஆயிடுச்சியா, வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ நினச்சிங்கனாக்க, இப்போ ஒரு தீர்மானம் எடுத்தீங்கனாக்க, செத்ததை பார்க்க மாட்டேன், டாக்டர் சொன்னதை பார்க்க மாட்டேன், என் சரீரத்தை பார்க்க மாட்டேன், என் தேவனுடைய வார்த்தையை நான் பார்க்குறேன். என் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது எனக்குள்ள விசுவாசம் ஊறும் என்றால், எனக்குள் இருக்கிற விசுவாசத்தினுடைய ஊற்று எனக்குள்ள வெளிப்படும் என்றால், இந்த வேலையிலேயே என்னை தேவன் சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சுகமாக்க விரும்புகிறார், சுகமாக்க விரும்புகிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. அதான் சொல்றேன், உலக வார்த்தை கொல்லும் சக்தி, தேவ வசனம் குணமாக்கும் சக்தி. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, கில்லிங் ஃபோர்ஸ், ஹீலிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். கில்லிங் ஃபோர்ஸ், கொல்லும் சக்தி. உலகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள்லாம் உங்களை கொண்டுக்கிட்டே தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை குணமாக்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவ கடவுளுடைய வசனத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. செத்ததை பார்க்க மாட்டேன், செத்து போனதை பார்க்க மாட்டேன், செத்த காரியத்தின் மேலே கவனத்தை வைக்க மாட்டேன். அது என்னை ஒரு நாளும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறதில்லை. நான் என் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடினாலே என் தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன், என் தேவனுடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறேன். எஸ், நான் லீவ் போட போறேன். ஆமா, அவருடைய சமூகத்தில் உட்கார போறேன். எத்தனையோ நாட்களை வீணடிச்சிட்டேன், எத்தனையோ வருஷங்களை வீணடிச்சிட்டேன். இனி என் வாழ்க்கையில் ஒரு நாளும் அவருடைய ஆசீர்வாதங்கள் தாமதிக்க கூடாது. ஆகையினால நான் லீவ் போடணுமா, லீவ் போடுறேன். அப்படி சமூகத்தில் உட்காரணுமா, உட்கார்றேன். நான் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் நான் தேவனுடைய சமூகத்திலே உட்கார வேண்டியது அவசியம். 12 வருஷமா சுத்தினவ
சில நாட்கள் வீட்டுக்குள்ள முடங்கினா, பயத்துல முடங்கல, விசுவாசத்துல முடங்குறா, அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கா. ரத்தம் ஊர்ன இடத்துல விசுவாசம் ஊறுது. ஊற 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 உங்களை சும்மா உட்கார விடாது. விசுவாசம் உள்ள ஊர்னா உங்களை சும்மா உட்கார. எனக்கு கடவுள் சொன்னாரு, யார்கிட்டையும் எதையும் போய் திணிக்காத, யார்கிட்டையும் எதையும் போய் திணிக்காத. விருப்பத்தை கொடுக்கறது நான் தான். என்னதுங்க? கடவுள் தான் விருப்பத்தை கொடுக்கணும், நம்ம போய் திணிக்க கூடாது. திணிச்சிங்க அப்படின்னா டென்ஷன் தான் ஆகும். விருப்பத்தை கடவுள் தான் கொடுக்கணும். கடவுள் விருப்பத்தை கொடுக்குறானாக்க தேவ சமூகத்தில் போய் உட்காந்துடணும். உட்காந்துங்கனாக்க அவருடைய சமூகத்தில் அமர அமர அமர. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் சுத்தினவ சில நாட்கள் வீட்டுக்குள்ள உட்கார்றா, உட்காந்து கடவுளை துதிக்கிறா. என் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன்னு சொல்லி விசுவாசம் உள்ள ஊறுது. கத்திரிக்காய் முத்துனா, கத்திரிக்காய் முத்துனா, விசுவாசம் ஊறுனா, விசுவாசம் ஊறுனா விசேஷமான காரியங்கள் வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஊற ஆரம்பிச்சுனாக்க விசேஷமான காரியங்கள் வெளியில வர ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த 12 வருஷம் பெருமாடு உள்ளி சுகமாயிட்டா, சுகமான இயேசு கேட்கிறார். வேகமா வாசிங்க, 5 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். உடனே இயேசு தமிழ்ந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு? திரும்பி யார் என்னை தொட்டது யார் என்று கேட்டார். சீசர்கள் எல்லாம் இயேசுவை விட புத்திசாலிங்க. பக்கத்துல இருந்து சொல்றாங்க, ஜி என்ன ஜி இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்க, யார் உங்களை தொட்டதுன்னு கேட்குறீங்களே, எப்படி கண்டுபிடிக்க முடியும் எங்கனால? யார் உங்களை சுட்டதுன்னு கேட்டால் கண்டுபிடிக்கலாம், எவன் கையில் துப்பாக்கி இருக்குன்னு பார்க்கலாம். யார் உங்களை தொட்டதுன்னு கேட்டால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றாங்க. இயேசு பார்க்குறாரு, நீங்களாம் திருந்தவே மாட்டேங்கடா, என் கூடவே இருந்தாலும் எதையுமே கற்றுக்கிறாமையே என் கூட இருக்கிறதுல உங்களை மிஞ்ச யாருனாலே முடியாதுடா, என்னை தொட்டது யாருன்னு இயேசு கேட்கும் பொழுது சீசர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்களே உங்களை தொட்டது யாருன்னு கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றா. அப்போ கடவுள் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கூட்டத்தை பார்க்குறீங்க, நான் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தியை பார்க்குறேன். ஹல்லேலூயா. 1000 ஒருவன், கோடியில் ஒருவன் போல 1000 பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் அற்புதம் நடக்கும், உங்களுக்கு மட்டும் சுகமாகும், நீங்க மட்டும் விடுதலை ஆவீங்க, நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன்னாக்க எவர்களுக்குள் விசுவாசம் ஊறுகிறதோ அதை தேவன் காணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க, 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார். வசனம் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன சொல்றாரு? நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும். இன்னைக்கு சாதாரணமா யாராச்சும் ஒருத்தர் சுகமானாலே, வாங்கம்மா மைக்கு பிடிங்க, சொல்லுங்கம்மா சொல்லுங்க, நான் கை வைக்கும் பொழுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணீங்களா, உடம்புலாடி ஆடிச்சா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லையா? ஆமான்னு சொல்லணும். ஏன்டா இந்த மாதிரி இப்படி சித்திரவதை பண்றீங்க? அந்த அம்மா விசுவாசத்தில் சுகமாச்சுன்னா கடவுள் சுகமாக்கணும்னு சொல்லிட்டு போங்களேன். இல்லை, நான் கை வைக்கும் போது ஒரு பவர் வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போ. அந்த அம்மா விசுவாசத்தில் சுகமாயிடுச்சு. இயேசு எவ்வளோ ஓப்பனாக இருக்கார். எனக்கு பிடிக்குது இந்த இயேசுவை. அந்த அம்மா கூப்பிட்டு பாருமா, பக்கத்தில் கேட்பாங்க, கேட்கும் பொழுது நீ வரும்போது உன் தலைமையில கை பட்டுச்சு, பட்டோன்னு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் சுகமாக்கிட்டேன்னு சொல்லணும், அப்போ தான் சீசர்லாச்சும் நம்புவானுங்க அப்படின்னு சொன்னாரா? சார் விளம்பரம் வேணாம் சார். விளம்பரம் யாருக்கு தேவை? ஓடாத ப்ராடக்ட்டுக்கு தான் விளம்பரம் தேவை. இவர் ஓடிக்கிட்டே இருக்கிற ப்ராடக்ட், இவருக்கு எதுக்கு விளம்பரம் தேவை? ஒன்றும் தேவையில்லை. அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. டாக்டர்னா களை எடுப்பார், பரிகாரினாக்கா வேற அறுப்பார். அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, நீ சுகமாயிட்ட, வாழ்நாள் முழுக்க உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த வியாதி இனி உன் சரீரத்தில் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியும் உனக்கு வராது. அப்படி சொல்லணும். நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே, எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியும் எனக்கு வராதபடி என்னை பாதுகாக்கிற தேவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை சுத்தி லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்கலாம். நீங்க மட்டும் விக்ஸ் மாத்திரை போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்க. வெளியில உட்காந்துருக்க அம்மா கூப்பிட்டாங்க, சூத்திரையா, சூத்திரமா, நாங்கள் விக்ஸ் போடுங்க.
பார்த்தா ஜிஞ்சர் விக்ஸு. எதுக்கு மேலே கேட்டேன், தொண்டை கரகரப்பாக இருக்குது. அப்படியா, சரி வாங்கிட்டு வாயில் போட்டு உட்காந்துட்டே இருந்தேன். அது போட 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 பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுச்சுங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நன்றிம்மா விக்ஸு மாத்திரை கொடுத்ததுக்கு, இல்லைனாக்கா ஒரு மாதிரி கரகரப்பாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். அதே போல் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், விக்ஸு மாத்திரத்துக்கு முன்னாடி மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னாக்க வாழ்நாள் முழுக்க வேதனை இல்லாத ஒரு சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மாலை வேளையில் நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விசுவாசம் ஊறுகிறதை என்னால் காண முடிகிறது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விசுவாசம் ஊறுறதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் ஊறுது உங்களுக்குள்ள. பால்ராஜுக்குள்ள விசுவாசம் ஊறுது. கட்டாயம் இந்த பகுதியில் சாட்சியாக தேவன் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நான் தினந்தோறும் பால்ராஜை நினைக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த பையனை இந்த பகுதியில் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க வைக்கணும். பையன் சுகமாகி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இவன் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மகனை நீர் சுகமாக்கித்தான் ஆக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் எனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்குது, ஊறிக்கிட்டே இருக்குது. இனிப்பு சாப்பிட்டா பூச்சி ஊறுறது எத்தனை பேருக்கு தெரியுதோ, அப்படியே விசுவாசம் விசுவாசம் ஊறுறது உங்களுக்குள்ள தெரியணும். விசுவாசம் ஊறுறது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் தெரியுங்களா? பூச்சி ஊறிச்சுனாக்கா குழந்தைங்க என்ன பண்ணுங்க, சொல்ல மாட்டீங்களே, பெட்டக்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குங்க. அப்போ அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க பூச்சி ஊறுதுன்னு. விசுவாசம் ஊறுதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுங்களா? விசுவாசமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர், பிரதர் கத்தர் செய்வார் பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர். நான் ஒன்றும் கவலைப்படல சிஸ்டர், என்ன பார்த்து சொல்லுங்க. இல்லை பிரதர், கத்தர் செய்வார், கத்தர் தருவார், கத்தர் கொடுப்பாரு, கத்தர் மாற்றுவார், கத்தர் நல்லவர் பிரதர், கத்தர் என் வாழ்க்கையில் செய்ய போறாரு, நீங்கள் பார்க்கத்தானே போறீங்க, கத்தர் எனக்கு கொடுக்க போறாரு, கத்தர் அதை செய்ய போறாரு, தர போறாரு, நாங்கள் இதை பண்ண போறோம், இதை செய்ய போறோம். யார் ஒருத்தர் உற்சாகமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவனுக்குள்ள விசுவாசம் ஊறிக்கிட்டே இருக்கிற அர்த்தம். யார் ஒருத்தர் புலம்பிக்கிட்டே இருக்காங்களோ உள்ள பூச்சி கடிச்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். புலம்புறாங்கனாக்கா பூச்சி உள்ள கடிக்குதுன்னு அர்த்தம். விசுவாசத்தில் பேசுகிறாங்கனாக்கா விசுவாசம் உள்ள ஊறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்கு போகும்போது செக் பண்ணிட்டே போங்க. ஏம்மா ஊருக்கு போகிற சீசர்கள் பேசிக்கிட்டே போனாங்கல்ல, நான் நல்ல மனுஷன் ரட்சிப்பான்னு நினச்சோம், போட்டு தள்ளிட்டானுங்க, சே என்ன பண்ணுறது, இப்படி தான் யாராச்சும் ஒருத்தர் வர்றாங்க திடீர்னு, அவர் கொண்டுடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. கூட யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா? ஏசு வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். வாங்கண்ணே டீ சாப்பிட்றீங்களா, அது ஒரு டீ சொல்லுப்பா, அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்க. அவருக்கு குடிச்சிக்கிட்டு என்னப்பா பேசிட்டு போகிறீங்க, நாங்கள் அது உள்ள இல்லைச்சி, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரட்சிப்பான்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம், அந்த இயேசு செத்து போயிட்டாரு, செத்து 3 நாள் ஆச்சு, என்ன பண்ணுறது பாருங்களேன், வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தர் நமக்கு உதவி செய்வார்னு நினைக்கிறோம். அவர் பார்க்குறாரு, டா பாவிகளா, நான் தாண்டா இயேசு, எனக்குள்ளே இருந்துக்கு நானே கூட வந்துக்கிட்டு இருக்கேன், அது கூட தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறீங்களே. அப்போ என்னதுங்க, மந்த இருதயம். மந்த இருதயம் வந்துருச்சுனாலே வார்த்தை உள்ளே போகாது. ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்குள்ள வார்த்தை உள்ளே போகுது? அப்போ நீங்கள் மந்த இருதயம் உங்களுக்கு இல்லை, நல்ல இருதயத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், எம்மா ஊருக்கு போகிற சீசருடைய மனக்கண்களை திறந்த இயேசு இந்த இடத்துல இருக்கிறபடியினாலே உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் ஊற்றை இன்றைக்கு தேவன் திறந்து விடக்கூடியவராக இருக்கிறார். 12 வருஷமாய் அவள் உடலிலே ரத்தம் ஊறிக்கொண்டிருந்தது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே விசுவாசம் அவளுக்குள்ளே ஊற ஆரம்பித்தது உண்மை என்றால், இப்பொழுது என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய சுகமாக்கும் அபிஷேகம் தேவன் ஊறும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் ஊறிடுச்சுனாக்கா விசுவாசமான வார்த்தையில் பேசிக்கிட்டே போங்க. வீட்டுக்கு போகும்பொழுது கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு, கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருங்க, நல்ல காரியங்களை பேசுங்க. மனைவியோடு, கணவரோடு, பிள்ளைகளோடு நல்ல காரியங்களை பேசுங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் படுத்து கொள்ளும் பொழுதும் பிள்ளைங்கள்ட்ட என்ன பேசணும்? கேட்கல. கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. கடவுள் நல்லவருமா, கடவுள் ஆசீர்வதிக்கிறவர், கடவுள் சுகமாக்குறவர், கடவுள் நம்ம வாழ்க்கையை உயர்த்துகிறவர். இப்படி சொல்ல 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 கடவுளை குறித்து பேச பேச உங்க வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே, செத்ததை பார்க்காமல் உயிருள்ளதை பார்த்தபடி